நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அரசாங்கம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நபிகள் நாயகத்துடைய காலத்தில் ஒரு பொதுமகன் மரணித்து விட்டான் என்றால் அவன் எதுக்காக கடன் எடுத்திருந்தாலும் அந்த கடனை அல்லாஹ்வுடைய தூதருடைய அரசாங்கம் முடிச்சு வச்சிரும். அந்த கடனை அடைச்சு வச்சிருவாங்க, சால்வ் பண்ணி விட்டுருவாங்க. எவ்வளவு ஒரு அற்புதமான செல்வ செழிப்போட இருந்த ஒரு அரசாங்கமாக இருந்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறதா இல்லையா, புரிய முடிகிறதா இல்லையா? எனவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருந்தது என்பது தொடர்பான பல செய்திகளை நம்ம பார்த்து வர்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் ஜனாதிபதியாக ஆட்சியாளராக செயல்பட்டவர்கள். நபிகள் நாயகம் அவர்கள் இறைவனுடைய இறுதி இறை தூதராக செயல்பட்டவர்கள். இப்படி இரண்டு அதிகாரங்கள் தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்விதமான உலக ஆதாயங்களையோ உலகத்தில் அனைவரும் விரும்பக்கூடிய விதமான ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை முறையையோ அவர்கள் மேற்கொள்ளவில்லை, அதை விரும்பலை என்பது தொடர்பான பல செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். இப்படியான சூழல்ல இந்த செய்திகளை கேட்கும்போது ஒரு சந்தேகம் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சியில் கூட செல்வ செழிப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம், தரித்திரம் பிடிச்சி போய் இருந்திருக்கலாம், அவங்கக்கிட்ட காசு பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம் என்கிற எண்ணம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? அவங்க ஏன் பொது சொத்துலையாவது எடுத்து வாழ்ந்திருக்க மாட்டாங்கன்னா, கவர்மெண்ட் கசானாவில் கூட பணம் இல்லாமல் இருந்திருக்கும், அதனால் எடுத்திருக்க மாட்டாங்க, அதனால் அவர்களுடைய வாழ்க்கை அப்படி போயிருக்கும் என்று கூட ஒருவர் சிந்திக்க தலைப்படலாமா இல்லையா? உண்மையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையை தனக்காக தேர்ந்தெடுத்து கொண்டார்களே தவிர அவர்களுடைய ஆட்சியினுடைய கசானா, அவர்களுடைய அரச கருவூலத்தில் தாராளமயப்படுத்தப்பட்ட செல்வம் இருந்தது என்பதைத்தான் நம்ம நபிமொழிகளில் மிக தெளிவாக பார்க்க முடியும். சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்தியை பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்ப காலகட்டங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த காலகட்டம் இருக்குதா இல்லையா? அந்த காலகட்டம்ங்கிறது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமான வறுமை நிலையை கொண்ட ஒரு நிலையாகத்தான் நபிகள் நாயகத்துடைய ஆட்சியினுடைய கருவூலம் கூட இருந்தது. அவங்களோட செக்ரட்டரியேட்டில் பணம் கிடையாது என்கிற நிலை தான் இருந்தது. அதனால் ஆரம்ப கட்டங்களில் யாராவது ஒரு நபித்தோழர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய ஜனாசா கொண்டு வரப்படும். ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கும் போது நபிகள் நாயகம் அவர்கள் தொழுகைக்கு அழைக்கப்படுவார்கள். ரசூலுல்லாஹ் தான் வந்து ஜனாசாக்களை தொழுகை நடத்துவாங்க. அவருடைய பிரார்த்தனை ரொம்ப முக்கியங்கிறதுனால அவர்களை அழைப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்கன்னா முதல்ல என்ன கேட்பாங்கன்னா, இவருக்கு ஏதாவது கடன் இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், கடன் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் யாருக்குமே இவர் கடன் படலை, கடன் இல்லாத நிலையில தான் மௌத்தா போயிருக்கிறாருன்னு சொன்னால் அவருக்காக தொழுகை நடத்தி விடுவார்கள். இல்லை இவருக்கு இவ்வளவு கடன் இருக்குது என்று யாராவது சொல்லுவாங்களாக இருந்தால் அந்த கடனுக்கு யாராவது பொறுப்பேற்க வேண்டும். பொறுப்பேற்காத பட்சத்தில் ரசூலுல்லாஹ்விற்காக தொழுகை நடத்த மாட்டார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வளமையாக இருந்தது. ஆனால் பிற்பட்ட நாட்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆட்சி பீடத்திற்கு வந்த செல்வ செழிப்பு கொழித்து போன நிலை எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், நபிகள் நாயகம் அவருடைய பிற்பட்ட நாட்களில் யாராவது ஒரு நபித்தோழர் மரணித்து விட்டார் என்றால் அவருடைய ஜனாசா பள்ளிவாசலுக்கு கொண்டு வரப்படும். நபிகள் நாயகம் அவங்க அதே மாதிரி கேட்பாங்க, இவருக்கு யாராவது கடன் கொடுக்க, யாருக்காவது இவர் கடன் தர இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், கடன் தர இல்லைன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா தட்ஸ் ஆல், முடிஞ்சு போயிடுச்சு. இல்லை கடன் தர இருக்குதுன்னு சொல்லுவாங்களாக இருந்தால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கடனை அரசு பொறுப்பேற்கிறது அப்படின்றவாங்க. கவர்மெண்ட் பொறுப்பெடுத்துரும் அவருடைய கடனை. இன்னைக்கு உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வாங்காத கடனுக்கு நம்ம கடனாளியாக இருந்துகிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம நாட்டில் எல்லாம் தலைக்கு பல லட்சங்கள் வெளிநாடுகளில் நம்ம கடன் எடுத்திருக்கிறோம். நம்ம நாடு 67 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வெளிநாடுகளுக்கு உலக வங்கிக்கு எல்லாமே கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறது. பக்கத்து நாட்டில் கடன், அந்த நாட்டில் கடன், இந்த நாட்டில் கடன், எல்லா நாடுமே. இந்தியா மட்டும் என்ன வாழுதான்னு கேட்டிங்கன்னா அவங்களும் பல பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வெளிநாடுகளில் கடன் எடுத்திருக்கிறார்கள். ஏன் அமெரிக்காவே கடனில் தான் இருக்குதுங்கிற அளவுக்கு நிலைமை இருக்குது. பொதுமக்கள் வாங்காத கடனுக்கு பொதுமக்களுடைய தலையிலேயே கடனை சுமத்தி விடுகிற அரசுகள் தான் உலக வளமையாக இருக்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அரசாங்கம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நபிகள் நாயகத்துடைய காலத்தில் ஒரு பொதுமகன் மரணித்து விட்டான் என்றால் அவன் எதுக்காக கடன் எடுத்திருந்தாலும் அந்த கடனை அல்லாஹ்வுடைய தூதருடைய அரசாங்கம் முடிச்சு வச்சிரும். அந்த கடனை அடைச்சு வச்சிருவாங்க, சால்வ் பண்ணி விட்டுருவாங்க.
எவ்வளவு ஒரு அற்புதமான செல்வ செழிப்போட இருந்த ஒரு அரசாங்கமாக இருந்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறதா இல்லையா, புரிய முடிகிறதா இல்லையா? எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்பதற்கு கஷ்டப்பட்டார்கள், ஆடையின்றி கஷ்டப்பட்டார்கள், அவருடைய வீடு ரொம்ப எளிமையாக வசதி குறைந்ததாக இருந்தது, செல்வ செழிப்புக்கெல்லாம் ஆசைப்படலைன்னா அவங்க ஆசைப்படலை, அவங்க அதை வறுமையாக இருக்கக்கூடிய அந்த நிலையிலே நம்ம போயிடுவோம்னு நினைச்சிட்டாங்க. அரச சொத்தை எடுக்க நினைச்சிருந்தா வேண்டிய அளவுக்கு அரச கருவூலத்தில் பணம் இருந்தது, அதை எடுப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சஹீஹுல் புகாரில வரக்கூடிய இன்னும் ஒரு சம்பவத்தை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பயணத்துக்காக அப்படி எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிக்கும் போது கூட இருந்த எல்லா நபித்தோழர்களும் அவங்களும் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு அப்படி நடந்துகிட்டு வரும்போது பின்னாடி ஒருத்தர் ரசூலுல்லாஹ்வுடைய ஆடையை பிடிச்சி இழுக்கிறாரு. ஆடைன்னா இப்போ நம்ம போட்டுக்கிற ஷர்ட் மாதிரி அப்படி இருக்கும்னு புரிஞ்சுக்கிறாதீங்க. ஆடையினுடைய ஒரு பகுதியை இந்த பக்கம் போட்டிருப்பாங்க, மறுபகுதியை இந்த பக்கம் போட்டிருப்பாங்க. அப்படி அக்குள் எல்லாம் தெரிகிற விதமாக அப்படித்தான் இருக்கும். அப்படி இருக்கிற இடத்துல பின்னாடி வந்தவர் ட்ரெஸ்ஸை பிடிச்சி அப்படி இழுக்கிறாரு. ஏற்கனவே அது முரட்டுத்தனமானதாக இருக்கும். அப்படி ரொம்ப நம்ம இப்போ ட்ரெஸ் பண்ணுற மாதிரியான ரொம்ப மிருதுவான மெதுவான அந்த மாதிரி ஆடையெல்லாம் கிடையாது, ரொம்ப கடினமான ஆடையாக இருக்கும். அதை பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்தில் அந்த ஆடை பட்டு கழுத்தெல்லாம் செவந்து போகுது. ஆல்ரெடி ரசூலுல்லாஹ் வெள்ளை வெள்ளையர் இருப்பாங்க, நபிகள் நாயகம் செக்க செவேர் என்று இருப்பார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? வெள்ளையில உச்சகட்டம் என்று அர்த்தம். செவ்விந்தியர்கள்ங்கிறோம்ல, செவ்விந்தியர்கள்னா சிகப்பா இருப்பாங்கன்னா என்ன அர்த்தம்? வெள்ளையில ஆக டாப்ல இருப்பாங்கன்னு அர்த்தம். அரப்ஸுகளை நீங்க எடுத்துக்கிட்டா செவ்விந்தியர்களை விட வெள்ளையானவங்க, அவ்வளவு வெள்ளை வெள்ளையர் இருப்பாங்க. வெள்ளையிலேயே தெளிவான வெள்ளை எந்த வெள்ளை? அரபு நாட்டு வெள்ளை தான். இந்த ஐரோப்பிய நாடுகளுடைய வெள்ளை கிடையாது. அதனால தான் யூரோப்பியன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த சவுத் ஏஷியன் கண்ட்ரிகளுக்கு அந்த பிகினி ஆடைகளோட அரகுட ஆடைகளோட கடலில் குளிச்சுக்கிட்டு கரையில் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது எதுக்காக அப்படியெல்லாம் தூங்குவாங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு விதமான சிறங்கு சொரிச்சல் வரும். அதை இங்கே குளிச்சுட்டு இப்படி தூங்கும் போது அது கழிஞ்சு போயிடும். அது ஒரு சொரிச்சல் வெள்ளையாகத்தான் அவர்களுடைய வெள்ளை இருக்கும். அரபு நாட்டு வெள்ளையை எடுத்துக்கிட்டிங்கன்னா இயற்கையாக இருக்கக்கூடிய பியூர் ஒயிட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்தில் அந்த ஆடை பட்டு கழுத்து அப்படி ரத்தம் தெரிகிற மாதிரி அந்த செக்கச்சவேருண்டு ஆயிருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விடுப்பாங்கிறாங்க. நீங்கள் அவர் வந்தவர் என்ன சொல்கிறாருன்னா, ரசூலுல்லாஹுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா எனக்கு நிறைய 2 ஒட்டகத்தை கொண்டு வந்திருக்கிறேன், ஒரு ஒட்டகத்தில் பேரிச்சம்பழத்தையும் ஒரு ஒட்டகத்தில் கோதுமையும் ஏற்றி அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளவுக்கும் ரசூலுல்லாஹ் யார்? அவர் யார்? அவர் ஒரு சாதாரண மனிதர், ஒரு குடிமகன், அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய தூதர், அந்த நாட்டினுடைய மாமன்னர், இறைவனுடைய இறுதி இறை தூதர், அவருடைய கஸ்டடி, அவருடைய பள்ளிவாசல் அது. அங்கதான் இந்த கூத்தந்தால் போடுறாரு. பின்னாடி பிடிச்சி இழுத்துக்கிட்டு எனக்கு 2 வெஹிக்கிள் கொண்டு வந்திருக்க, 2லையுமே அந்த காலத்தில் 2 ஒட்டகம் இருந்தாலே 2 பென்ஸு கார் இருக்கிற மாதிரி அர்த்தம். அவ்வளவு பெருமதியானது. அந்த 2லையுமே ஏற்றி விடுங்க அப்படிங்கிறாரு. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, நீ என்ன விடுப்பா, முதல்ல நான் ஏற்றி விடுறதுக்கு முன்னாடி விடுங்கிறாங்க. அப்போ கூட அவர் கேட்கும்போது எப்படி கேட்குறாரு? நபிகள் நாயகமே, எனக்கு 2 ஒட்டகம் கொண்டு வந்திருக்கிறேன், அதில் கொஞ்சம் பேரிச்சம்பழமும் அதில் கொஞ்சம் கோதுமையும் ஏற்றி அனுப்புங்க அப்படியெல்லாம் கேட்கல. கேட்குறாரு. நான் கேட்குறது அரச கருவூலத்திலிருந்து கேட்குறேன், உங்கள் அப்பா வீட்டு காசையோ உங்கள் அம்மா வீட்டு காசையோ நான் கேட்கல. இந்த ஹதீஸில் அப்படியே வரும், உங்களுடைய பெற்றோருடைய இடத்துல இருந்து நாங்கள் உங்கள் சொத்துலேருந்து நான் கேட்கல. அதை கொஞ்சம் நம்ம அப்படி சொன்னோம்னா அப்படி உங்கள் பெற்றோருடைய வீட்டிலிருந்து வந்த பொருட்களிலிருந்து நான் கேட்கவில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்கள் அப்பா வீட்டு காசையோ உங்கள் அம்மா வீட்டு காசையோ நான் கேட்கல, நான் கேட்குறது அரசாங்கத்தினுடைய காசு. 2 ஒட்டகம் கொண்டு வந்திருக்கிறேன், 2ல ஏற்றி அனுப்புங்க அப்படிங்கிறாரு. 2வது தடவை ரசூலுல்லாஹ் விடுப்பா தர்றேங்கிறாங்க. அப்படி சஹாபாக்கெல்லாம் கொதிச்சுட்டாங்க, 2 போடுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. கிளம்பும் போது ரசூலுல்லாஹ் நான் சொல்லும் வரைக்கும் நீங்கள் நகரக்கூடாது அப்படின்ட்டாங்க. 3வது முறையும் சொல்கிறாங்க, அந்த ஆள் கேட்கல. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கிட்ட சொல்கிறாங்க, அந்த ஆளுடைய 2 ஒட்டகத்திலையும் ஒரு ஒட்டகத்தில் கோதுமையும் ஒரு ஒட்டகத்தில் பேரிச்சம்பழத்தையும் ஏற்றி அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. இந்த செய்தியில் நபிகள் நாயகத்துடைய கண்ணியம் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய இங்கிதம் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய பணிவு என்ன, ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்டவர்கள் என்பது ஒரு புறம் தெரிகிறது. மறுபுறம் என்ன தெரிகிறது? நபிகள் நாயகத்துடைய கஸானாவுல அரச கருவூலத்தில் செல்வம் கொட்டி கிடந்தது. ரசூலுல்லாஹ் எடுக்கல, தட்ஸ் ஆல். ரசூலுல்லாஹ் அதை பெற்றுக்கொள்ளவில்லை, ரசூலுல்லாஹ் அதற்காக முனைப்பு காட்டவில்லை. ரசூலுல்லாஹ் அதை தனக்குத்தானே தன்னுடைய குடும்பத்திற்கு எல்லாவற்றுக்கும் ஹராமாக்கி கொண்டார்கள். ஜகாத் நிதியில் கூட தன்னுடைய குடும்பம் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. தனக்கு இந்த யுத்தங்களில் போய் கிடைக்கிற அதை தவிர எதையுமே அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்தது கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய கஸானா அரச கருவூலம் எப்படி இருந்திருக்குன்னு புரியுதா? இவ்வளவும் இருந்தும் ஒருத்தன் சட்ட காலரை பிடிச்சி எனக்கு ஏற்றி அனுப்புங்கன்னு சொல்றான், அவங்களுக்கு ஏற்றி அனுப்புறாங்க. ஆனால் தன்னுடைய வீட்டில் ஒரு ரொட்டி துண்டை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய வீட்டில் 15 நாள் லேட்டான குழம்பை வச்சு தான் ஹஜ்ஜி பெருநாள் அன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப டேஸ்ட்டுன்னு வேற சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நினைத்திருந்தால் அந்த மாவுல இருந்து கோதுமையிலிருந்து எடுத்துக்கொண்டிருக்க முடியாதா? பேரிச்சம்பழத்திலிருந்து எடுத்துக்கொண்டிருக்க முடியாதா? இருந்ததை எடுக்கவில்லை. எப்படியான ஒரு தலைவர்? இப்படி ஒரு தலைவரை எங்கேயாவது பார்க்க முடியுமா? கேள்விப்பட்டாவது இருக்கிறீர்களா? எத்தனை தலைவரை பார்க்க முடியும்?
இருக்கிறது கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதுங்க, தொட்டு பார்க்கல, எடுக்க நினைக்கல, உள்ளம் தோணல, அதற்குரிய எந்த வழிவகைகளையும் வைக்கல. ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறுதி இறை தூதர், ஏனென்றால் அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து வகை செய்தி வருகிறது, ஏனென்றால் அவருடைய புனிதத்துவம் அப்படிப்பட்டது, ஏனென்றால் அவர்கள் தூய்மையான மனிதராக இருந்தார்கள். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கான்செப்டாக இருந்தது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையை விரும்பி ஏற்றுக்கொண்டார்களே தவிர இருக்கிறது இல்லாமல் இருந்த காரணத்தினால் அப்படி இருந்தார்கள் என்கிற நிலையெல்லாம் இல்லை. இருந்தது, ஆனாலும் எடுக்கவில்லை. அரச கருவூலத்தில் கை வைக்காத ஒரு மாபெரும் தலைவராக, தளபதியாக, அரச ஆட்சியாளராக இருந்தவர்கள் அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை இந்த நபிமொழியும் இந்த செய்திகளும் கூட நமக்கு மிக அழகாக உணர்த்துகிறது. இந்த செய்தியும் சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிற ஒவ்வொரு தருணமும் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு உத்தமரை தான் பின்பற்றுகிறோம் என்கிற உயரிய எண்ணத்தோடு நீங்கள் அவரை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்திகளை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இது போன்ற அடுத்தடுத்த நடைமுறைகளையும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை நெறிகளையும் அடுத்தடுத்த நாட்களில் பார்ப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நமக்கெல்லாம் தெரியும், கடந்த ரமலானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு 14 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அல்லாஹ்வினுடைய உதவியால் நீங்கள் செய்த தான தர்மங்கள், ஜகாத் நிதிகளால் அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பங்களுக்கான வீடுகள் முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டு அவர்களுடைய கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இது உங்களோட வீடு. இனி ஃபௌமி வேலை நடக்குதாண்டெல்லாம் பார்க்குற மடர் வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் நாங்கள். சரிதானே? உங்களுக்கு எப்படிமா? சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? துவா செய்யுங்க. சரியா? தொழுகை, நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம், மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம். அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்குத்தான் நினைப்பேன், அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம். என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி அல்லாஹ் அவங்களோட எண்ணங்களை பேசாக்குவான் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக அந்த தருணங்கள் இருந்தது. காரணம் என்னன்னா, இஸ்லாத்தை புனிதமிக்க வாழ்க்கை நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அவர்களுடைய வறுமை நிலையை போக்கும் விதமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் மீதமுள்ள 9 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நம்ம ஒட்டுமொத்தமாக கோடிக்கணக்கில் காசை கொண்டு வந்து வச்சு இந்த பணிகளை பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கன்வே பண்றோம். அந்த மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த பணிகளுக்காக 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் என்று சின்ன சின்ன தொகைகளை கூட தந்து உதவிய பெருமனது கொண்ட சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி லட்சங்களில் உதவி செய்த சகோதர சகோதரிகளையும் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அடிப்படையில் நமக்கு அதை தந்து உதவி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 5 வீடுகள் கம்ப்ளீட்டடாக நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் 4 வீடுகள் கட்டுவதற்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. 2 வீடுகளுக்கான அத்திவாரம் போட்டிருக்கிறோம். இந்த அத்திவாரம் தித்வா புயல் வர்றதுக்கு முன்னாடி போட்டது. புயல் வந்ததோடு அந்த புயல் பணிகள், அந்த வேலைகளால் நமக்கு இதெல்லாம் நிறுத்தி இருந்தோம். அதனால தான் நம்ம விளம்பரங்களும் அது தொடர்பாக எங்கேயுமே போடலை. தற்போது புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை விட வேகமாக ரமலானிலே தர்மங்களை செய்வார்கள், தான தர்மங்களை அள்ளி கொடுப்பார்கள் என்கிற நபிமொழிகளை சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட நபிமொழி கிரந்தங்களில் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவ்வளவு அதிகமாக ரசூலுல்லாஹ் தான தர்மங்களை செய்து கிடைக்கிறதையெல்லாம் கொடுத்து நன்மைகளை சேகரித்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் ஜகாத்து பெறுகிற கூட்டத்தினரை பற்றி 8 கூட்டத்தினருக்கு நீங்கள் ஜகாத்து வழங்க முடியும் என்று சொல்லும்போது அதிலே ஒரு கூட்டத்தினராக முஅல்லஃபத்துல் குலூப், இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு பிரிவினரையும் நமக்கு காட்டி தருகிறான். எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற சகோதரர்களுக்காக ஜகாத்து நிதிகளை கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. ரமலானுடைய காலத்திலே ஜகாத்துகளை கணக்கு பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குகிற சகோதரர்கள் இந்த பணிக்காகவும் ஒரு போர்ஷனை ஒதுக்குங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை முன்னால் தெரிகிற நம்முடைய ஹியூமனிஸ்ட் பீப்புள் ஆர்கனைசேஷன் என்கிற ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வைப்பிலிட முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த குறித்த அக்கௌண்ட்டுக்கு வைப்பிலிட முடியாது என்று சொல்லுகிற போது அதில் முன்னாடி தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்கு எப்படி நீங்கள் பணம் அனுப்பணும் என்கிற வழிமுறைகளை நம்ம லீகலாக சொல்லித் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாமே ஆரம்பித்த பணி நாமே முடிக்க வேண்டும்
வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து 1000 ரூபா 2000 ரூபா லட்சங்கள் என்று எது நம்மளால் முடியுமோ அதை போட்டு இன்னும் ஒரு 9 வீடுகள் கட்டி முடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த பணியில் அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜகாத்து தான தர்மங்களை ரமலானுடைய காலத்திலே இதற்காக வழங்குங்கள். வாரி வழங்குகிற போது நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உங்களுக்கான அழகான ஒரு வீட்டை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஏழை எளிய மக்களுக்காக உழைப்போம், அவர்களுக்காக கொடுப்போம். நாளை மறுமையில் நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்வோம்.